1.5 நிமிஷம் உங்களுடைய டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க பாருங்கள். சரியாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேகே நகர் பக்கத்தில் இருக்கிற இந்த ஓலையரிங் ரோட்லாம் ஒரு 4000 5000 போகுமா அப்படின்னு சொல்லியிருந்தால் யாருமே நம்பியிருக்க மாட்டோம். இன்றைக்கி ஏன்னா அப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்புகிறோம். ஸோ இவ்வளோ தூரம் ரெசிடென்ஷியல் புது பீப்புள் உள்ளே வந்ததுக்கு தான் முக்கியமான காரணம். ஏன்னா இங்கேருந்து நாளைக்கு வரக்கூடிய மார்க்கெட்டு, ஐடி பார்க்கு, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இது இல்லாமல் இந்த இடத்துலேருந்து ஏர்போர்ட் உங்களுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதேமாதிரி இங்கே இடத்துலேருந்து பெரிய சொசைட்டி பீப்புள் உள்ள கேகே நகர் எல்லா ஷாப்ஸ், எல்லா மால், மார்க்கெட் எல்லாமே இருக்குது. வெறும் அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் ஈஸியாக நீங்கள் போயிடலாம். கேகே நகர்லேருந்து அடுத்தடுத்த சிட்டிக்கு போகிறது ஈஸி. அந்த மாதிரி இடம். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ரிங் ரோட்லேருந்து 3 ரோடு வந்து ஜங்ஷன் வந்துட்டு பெருசாக இருக்க போகுது சார். ஒன்று சாத்தனூர் வழியாக நீங்கள் கேகே நகர் வழியாக சிட்டிக்குள்ளே போகிறது. ரெண்டாவது வயலஸ் ரோடு, அதாவது நீங்கள் வள்ளி மிஸ் வழியாக நீங்கள் உடையம்பட்டி வழியாக கேகே நகர் போய் சிட்டிக்குள்ளே போகிறது. மூணாவது இன்னொரு ரோடு இருக்குது, அதாவது வடுகப்பட்டி ரோடு. அது இப்போவே 40 அடி ரோடு. இப்போ அந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது கேகே நகரும் போயிடலாம், எம்ஐடி காலேஜ் போகலாம். இப்போ அந்த இடத்துல தான் ரோட்டு மேலேயே இப்போ நம்ம சைட் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சதுரடி 1990 போட்டிருக்கோம். லோவஸ்ட் ப்ரைஸ் 1740. ஆனால் முன்னாடி சொன்ன மற்ற 2 ரோட்லேயும் வளர்ச்சி இருக்கிறதுனால அந்த இடத்துல கமர்ஷியல் பிளாட்டு வெறும் 8000 9000 உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த இடத்துல வெறும் 2000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. ஸோ வளர்ச்சி ஆகிட்டு இருக்கிற ஒரு பகுதியில் நீங்கள் கமர்ஷியல் பிளாட்னும் சரி, ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் நீங்கள் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து பாருங்கள். தேங்க்யூ.